அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர். சிங்கக்கேள்வியோ சூளை நெருப்போ அவர் என்னை காப்பிடுவார். சிங்கக்கேள்வியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவளே காப்பவர், அவளே காப்பவர். விசுவாசத்தோடு அறிக்கையிடலாமா? எல்லாரும் சத்தமாக ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். Lord, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி ஆண்டவரே நீர் போதும். சிங்கக்கேள்வியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேள்வியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்தது, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். இந்த நேரத்துல அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புதத்தை செய்யும். அவரே காப்பவர், அவரே காப்பவர், அவரே காப்பவர், அவரே காப்பவர். சிங்கக்கேள்வியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேள்வியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆவியே ஆவியே பாடலாம். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அதில் எனக்கு உண்டு. தேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அதில் எனக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். No more turning back, Lord, only watch forward. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். பின்னிட்டு அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆவியே கண்களை மூடி. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே 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 ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எத்தனை பேர் அந்த நேரத்துல தேவ சமூகத்தை உணர்றீங்க? அப்படியே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில அப்படியே ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் என்னுடைய மாமிச பலத்தோடு நான் ஆராதிக்க வரல ஆண்டவரே. உம்முடைய ஆவியில நான் பலன் கொண்டு நான் உம்மிடத்துல வந்திருக்கிறேனப்பா. அப்படியே அந்நிய பாஷையில யாரெல்லாம் அத்தனை வரங்கள் பெற்றிருக்கிறீங்களோ அப்படியே அந்நிய பாஷையில அப்படியே ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ரிபதோகலதி கிரிலி பிகபா கிபலஹம் தரல சேகபா கபரபாலத கிலபா. Lord, let this place be shaken, Lord Jesus. Be shaken, Father God. Hallelujah. I'm not going to move just like that, Father God. It is not one among the worship. It is not one among the church attending, Father God. Lord, you anoint me. You anoint me. You anoint me, Father. You anoint me. You anoint me. Anoint me, Lord. Break me, Lord. You break me, Lord. You break me, Father God, Jesus. Accept me, Father God. Sollam அப்படியே. Hallelujah. Hallelujah. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். Alleluia, alleluia, amen. Alleluia, alleluia, amen. Alleluia, alleluia, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா கண்கள் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்று. Hallelujah, hallelujah. சொல்லலாம். ஆண்டவர் அப்படியே உயர்த்துவார். Hallelujah, hallelujah சொல்லும்போது தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டு. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, hallelujah. நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிறீர். எங்க துதி இருக்கிறதோ அங்க தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வணங்குகிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு தந்த சுவாசத்தை வைத்தப்பா, நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மையும் நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய துதி ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்களோட கூட இன்று அசைவாடுங்கப்பா. Lord, we thank you. We thank you. We thank you for what you have done in our lives, oh Father, Lord. வார்த்தையினாலே சொன்னால் போதாது ஆண்டவரே. You have been our firm foundation. You have been our everything, oh Father, Lord. We worship you, Father, Lord. Yes, yes. Christ is my firm foundation, the rock on which I stand. When everything around me is shaken, I've never been more glad
I put my faith in Jesus. He's never let me down. Faithful through generation. So good He will. He won't. He won't. He won't fail. He won't fail. He won't. Hallelujah. This is the greater assurance that we have in His presence. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இதுதான். கிறிஸ்துவே எனக்கு அஸ்திபாரம். அவர் மீது என்னுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறது. என்னை சுற்றி என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னை அசைக்க, என்னை அழிக்க என்ன நின்றாலும், என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள்ளதான். நான் அசைக்கப்பட மாட்டேன். உணர்ந்து பாடலாமா? Lord, I surrender myself to you. I give myself away this evening, oh Father, Lord. Move in our midst right now, oh Father. Yes. Christ is my firm foundation, the rock on which I stand. When everything around me is shaking, I've never been more glad. I put my faith in Jesus. He's never let me down. Faithful through generation. So why would He fail? He won't. He won't. He won't fail. He won't fail. He won't. He won't. He won't fail. He won't. I'm still okay alone. I've got peace that makes no sense. I won't be going under. I'm not held by my own strength. I've built my life on Jesus. He's never let me down. Faithful through generation. So I would give Him. He won't. He won't. He won't fail. He won't fail. He won't fail. He won't. He won't. He won't fail. He won't. ஆண்டவருடைய கண்கள் மாலை வேளையில நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. His eyes is upon each and every individual right now. The Lord knows your heart. The Lord knows your situations that you're going through. He'll never ever fail you. He loves you so much this evening. உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக தேவனுடைய கரம் இந்த வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் மத்தியில கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது. நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விடுதலையோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? ஆண்டவரே, I worship you, Father, Lord. Lord, I give myself away this evening, oh Lord. பாருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை பாருங்க. If you think anything that is hindering me to worship you this evening, remove that away from me, oh Lord.
Draw me closer to you, oh Father Lord. இன்னுமா என்ன நெருங்கணும், இன்னுமா மண்டை நான் சேரணும் கர்த்தாவே. Give me the heart to love you. Give me the heart to desire for you, Father Lord. Oh yes, Lord Jesus. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எல்லாம் நீரே, தேவையெல்லாம். Shall we all sing once again? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம். Shall we lift our voices? Oh yes, Lord Jesus. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை. Lift your hands towards heaven. ஆண்டவரே, ஆராதிக்கலாம். Lord, என்னுடைய ஆராதனை கடமையை எல்லாம் உமக்கு ஆண்டவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. நான் எங்கும் பூமி நிலைத்து அழிந்தாலும், என் அஸ்திவாரம் அசைவாரும் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. வேற யார் மீதும் இல்லை, இயேசுவின் மீது நம்புவேன் இயேசு ஒருவரே. I put my trust in Jesus. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் வந்த காலம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் வந்த காலம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. Can we all sing in one voice? நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்பிக்கையற்ற நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவோம், நம்புவோம், நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. அவர் நாமமே, அவர் நாமமே, அவர் நாமத்தில் சுகம் உண்டு. அவர் நாமத்தில்
மதுரமதே அவர் நாமத்தில் சுகம். இயேசுநாமம் 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 வாழ்கவே. Calling his name. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. Come on, last time worship you, Lord. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. Hallelujah, hallelujah. Lord, we wanted to say to you that we love you so much, Father. In spite of what we go through, we love you, Lord. Yes. In spite of what happens in our life, we love you, Lord. Yes. எங்களுடைய குறைவிலும் நிறைவிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Because you are in control of everything, oh Father, Lord. நீர் எங்கள் மத்தியில இருக்கையில் எங்களுக்கு என்ன குறை ஆண்டவரே? காரணம் நீர் இம்மானுவேல். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. தேவையெல்லாம் சந்திக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உடைய பிரகாரத்திற்கு நேராக வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய பாதத்தில் நான் தருகிறேன். ஆமென். எப்படி ஒரு நிலம் ஆண்டவரே விவசாயத்திற்கு எப்படி அது தயாராகுகிறதோ, Lord, we want to give our heart this evening like that, oh Father, Lord. Prepare our hearts, oh Father, to receive your word. உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய இருதயத்தை மனங்களை நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ராஜா. உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. எங்களுக்கு மேன்மையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த சிலுவை நிழலில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எங்களுடைய கிரீடங்களை எல்லாம் கலற்றி நாங்கள் அந்த சிலுவையின் நிழலில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். உண்மையே நாங்கள் இந்த மாலை வேளையில உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. சமாதானத்தின் எந்த புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் எங்கள் மத்தியில ஆளுகை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தள்ளாடுகிற இருதயங்களை முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவே எங்களுக்கு அஸ்திபாரம், எதுவும் எங்களை அசைக்காது அப்பா. வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் இந்த நாளில நிரப்பி அனுப்புவீராக. இருதயத்தில் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து அனுப்புவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அமர்ந்திருந்து நாங்களுடைய வார்த்தை கேட்கட்டும். ஒப்புவிக்கிறோம். மீதியான வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Shall we give a clap offering to the Lord and take our seats? I welcome you all in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். It's a great day to be here. Amen. தேவனுடைய பிரகாரத்தில் இருப்பது இது ஒரு நல்ல நாள். ஆமென். God has brought us in a more pasture place. ஒரு நல்ல செழிப்பான இடத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். The presence of God is the main thing which we need to focus on.
தேவ பிரசன்னத்துல தான் நம்மளுடைய கவனத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். Because in His presence there is deliverance. காரணம் அவருடைய பிரசன்னத்துல நமக்கு ஒரு விடுதலை உண்டு. In His presence there is solution. அவருடைய பிரசன்னத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. In His presence there is miracle. அவருடைய பிரசன்னத்துல நமக்கு அற்புதங்கள் உண்டு. So today straight we are going to go to the Word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். As you probably know that we have a special Christmas program, so we got practice after the service. So we'll be probably straight we'll go into the Word of God and then we'll start with the practice. கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கான அநேக ஆயத்தங்கள் உண்டு. அதனால டைரக்டாக தேவ வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து I hope everyone are participating in the Christmas program. It's on the 13th of December. 13ஆம் தேதி டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடக்கிறது. எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்க நான் நம்புறேன். It's happening in Cambridge in the evening. 13ஆம் தேதி கேம்பிரிட்ஜ்ல மாலை வேளையில நடைபெறுகிறது. Okay, so straight now, can you anyone remember what did we hear last week? கடந்த வாரத்துல என்ன வார்த்தை நாம் கேட்டோம்? யாருக்கு ஞாபகம் இருக்குது? We heard about 4 things. What are the things? 4 காரியங்களை நாம் குறித்து கேட்டோம். Hearing from God, hearing the word of God. What are the benefits you are going to receive from that? ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதனாலே வருகிற ஆதாயங்கள் என்னென்ன? To be victorious, that's good. ஜெயமுள்ள வாழ்வு. To be noble, that's good. Next. பக்தி விருத்தியுள்ள ஒரு வாழ்க்கை. To get blessings quickly. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை துரிதமாய் பெற்றுக்கொள்வது. And the last one? கடைசி. To be healed. Yeah, that's good. சுகம் பெறுவது. So I'm glad you all remember that. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. So it's important. We saw why we need to come into the presence of God regularly. ஆண்டவருடைய பிரகாரத்திற்கு ரெகுலராக ஏன் வர வேண்டும் என்று கேட்டோம். So we can listen to one week this week and then we for like 2-3 months we can forget and we can come back to church again. That can be there. ஒரு வாரத்துல வார்த்தையை கேட்டு வாரந்தோறும் வார்த்தைகளை கேட்டு மறந்து போகிறவர்களாகவும் இருப்போம். But why we need to commit regularly every single day? ஆனால் வாரந்தோறும் ஏன் வர வேண்டும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பிரசன்னத்திற்கு? The reason why the Israelites couldn't enter the promised land is because they heard the word of God once, but they were not hearing it again and again. வாக்கு பண்ணின தேசத்திற்குள்ளாக இஸ்ரவேல் மக்கள் போகவில்லை. ஏன்? ஒரு தடவை கேட்டு அதை விட்டு விட்டார்கள். So we have to hear it again and again. The more we hear it, then we receive the blessing. எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். Faith comes by hearing and hearing the word of Christ. விசுவாசம் கேட்பதினாலே கேட்டுக்கொண்டு தேவனுடைய வார்த்தை கேட்பதினாலே வருகிறது. Not hearing once but hearing again and again and again. ஒரு தடவை மாத்திரம் கேட்பதில்லை, திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தை கேட்பதினாலே வருகிறது. It could be the same verse but each time it will talk in a different level. அது ஒரே வசனமாக இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அது வேறு விதமாக நமக்கு பாடங்களை கற்பிக்கும். We also see that grace and peace can be multiplied. கிருபையும் சமாதானமும் நமக்கு எப்பொழுதுமே அது பெருகுகிறதா இருக்கிறது. How can that be multiplied? எப்படி அது பெருகுகிறது? We saw about addition and subtraction, addition and multiplication. போன தடவை அடிஷன் சப்ட்ராக்ஷன் காரியங்களை பார்த்தோம். Addition means we go slowly. அடிஷன் என்றால் மெதுவாக ஒவ்வொரு காரியமும் போவது. Multiplication means it's like fast. மல்டிப்ளிகேஷன் என்றால் துரிதமாக அது நடைபெறுகிறது. So do you want to get blessings quickly? ஆசீர்வாதத்தை துரிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா? How many want to get blessings quickly? எத்தனை பேருக்கு அது சீக்கிரமாய் பெற வேண்டும்? Amen. Amen. So how can we receive that? Last week we saw the verse. How can we increase speed? Yeah, by increasing the knowledge of Christ, by hearing and hearing about Christ. தேவனை குறித்த அறிவிலே நாம் வளர்வதன் மூலமாக நாங்கள் பெறுகிறோம். So it's focus on Christ. கிறிஸ்துவை குறித்தே அது நோக்கமாக இருக்கிறது. So probably you might have like a need, or you need a healing, you need a miracle, you need a solution in your life. நமக்கு தேவை ஒரு பதிலாக இருக்கலாம், குணமாக வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கலாம். But good news is that Bible is giving a solution to speed up the process. நற்செய்தி என்னவென்றால் இந்த காரியத்தை துரிதமாய் பெற்றுக்கொள்வதற்கு வேதாகமத்தில் அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. You can get the healing faster. உங்களுடைய சுகத்தை நீங்கள் துரிதமாய் பெற்றுக்கொள்ளலாம். You can get the solution faster. எல்லா கேள்விகளுக்கும் விடையை துரிதமாய் பெற்றுக்கொள்ளலாம். You can get the freedom faster. விடுதலையை துரிதமாய் பெற்றுக்கொள்ளலாம். By the knowledge of Jesus Christ our Lord. அது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான அந்த அறிவிலிருந்து அதை பெறுகிறோம். The more and more we know about Jesus, we'll have the grace and peace can be multiplied. The blessings will come to you quickly. எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான அறிவிலே நாம் வளர்கிறோமோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதங்கள் துரிதமாய் நமக்கு வருகிறது. See how good is that the speed of your blessing can be chosen by you. அது நம்மை கொண்டுதான் இருக்கிறது எவ்வளவு வேகமாக அதை பெறுகிறோம் என்று. So it's in your hands.
நம்முடைய கரத்தில் இருக்கிறது. How quickly you want to receive the blessings. எவ்வளவு சீக்கிரமாக இதை பெற வேண்டும் என்று அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. Grace and peace. Peace means we saw its fullness. Fullness of blessing is peace. கிருபையும் சமாதானம் முற்றிலுமாக நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். The healing you require, the provision you require, everything complete is called peace. Shalom. சுகம், கர்த்தர் தருகிற சமாதானம், செழிப்பு எல்லாமே அவரிடத்திலிருந்து So you can reach to that quickly by the knowledge of Jesus Christ our Lord. தேவனுடைய அறிவினாலே துரிதமாய் இவைகளை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். So that's why we need to come to our church to listen about who? Jesus Christ. தேவாலயத்திற்கு வந்து அவரை குறித்த காரியங்களை நாம் கேட்கிறோம். Only Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. Last time we saw in Bible, because I want to continue from there. Last time we saw there are two things in Bible. கடந்த வாரத்திலிருந்து நான் சொன்னதை குறித்து தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். இரண்டு காரியங்களை பார்த்தோம். In the Bible there are two different things. வேதாகமத்தில் இரண்டு காரியங்கள் உண்டு. Even in Garden of Eden we had two different trees. What are the trees? ஏதேன் தோட்டத்திலே இரண்டு மரங்கள் இருந்தது. What are the trees? என்னென்ன மரங்கள்? Again there is a knowledge of good and evil. We should remember the word knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு அறிவு. Another is tree of life. ஜீவனுக்கேற்ற ஒரு மரம். We know that tree of life is nothing but Jesus Christ, because Jesus said that I am the way, the truth and the life. ஜீவ விருட்சம் தான் இயேசுக்குரியது. வசனத்துல பார்க்கிறோம் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். Tree of life is Jesus. அந்த ஜீவ கனி என்பது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. Again the knowledge of good and knowing about what is good and what is evil also there in the garden. எது சரி தவறு என்பதை குறித்ததான நோக்கத்தில் இருக்கிறதும் ஒரு தோட்டம் உண்டு. Is it bad to know about good and evil? சரி தவறு என்கிற காரியத்தை தெரிந்து கொள்வது சரியா தப்பா? No. Is it good to know Christ? கிறிஸ்துவை குறித்ததான அறிவு தேவையா வேண்டாமா? So in front of you there are two different things in your from Bible. There are two different things in front of you. உங்களுக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. One, you can either take a Bible and then know what is good and what is evil. வேதாகமத்திலிருந்து எது சரி தவறு என்கிறதையும் நம்ம You கற்றுக்கொள்ளலாம். can also learn about Jesus Christ. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கற்றுக்கொள்ளலாம். Last time we saw what fighting means. Feeding means உட்கொள்ளுவது என்றால் fighting. போராடுவது என்று. The more and more you feed, the more and more you fight the enemy. எந்த அளவிற்கு உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு போராடுகிறதுக்கு பலனும் உண்டு. He prepared a table for me in the presence of my enemies. என்னோட சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் வைத்தார். In the table you can eat. So eating is fighting as per Bible. அந்த பந்தியிலே உட்கொள்ளுவது போராடுவதற்கு சமமான ஒரு So the காரியம். question is what we should eat. எதை நாம் உட்கொள்ள வேண்டும்? We should eat Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தான் உட்கொள்ள வேண்டும். Because two things we can eat. One, you can eat from Jesus, or you can eat the knowledge of good and evil. இரண்டு காரியம். ஒன்று இயேசுவுக்கு உண்டான காரியங்களை நாம் உட்கொள்ளுவது, இல்ல நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை உட்கொள்ளுவது. So the more and more you feed, when you open the Bible, வேதாகமத்தை நாம் எடுக்கும் பொழுது focus on what Jesus is telling you. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்பித்தார் என்கிறதை தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். Focus on what Jesus did for us at the cross. சிலுவையிலே நமக்காய் செய்த காரியங்களை நாம் உற்று கவனிக்க வேண்டும். So when I know about what is good and evil, it's like, okay, I need to know about the good and evil, then I can focus on myself to improve myself. எது சரி தவறு என்கிற காரியங்களை பார்த்து நம்மை மாத்திரமே நாம் சரி செய்து கொள்கிறவர்களா இருக்கிறோம். So knowing good and evil makes you to focus on yourself. நன்மை தீமை உண்டான காரியங்கள் என்னையே குறித்ததா இருக்கிறது. Knowing about the knowledge of Jesus Christ will help you focus on him. ஆனா இயேசுக்கு உண்டான அறிவில வளரும் பொழுது அவரையே நாம் நோக்கி பார்க்கிறவர்களா When you இருக்கிறோம். focus on you and you got the blessing, that all credit goes to you, not to Christ. நம்மை குறித்ததான காரியங்களை நாமளே உற்றி பார்க்கும் பொழுது அந்த எல்லா காரியங்களுக்கும் நமக்கே நாம் we glorify ourselves. But when you focus on Christ and you got the blessing, then you will say all the glory belongs to God. Isn't that right? ஆனால் ஆண்டவருக்குரிய மகிமையை ஆண்டவர் அந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்குரிய மகிமையை நாம் அவருக்கே கொடுக்கிறோம். So today we are going to see about freedom, okay? இந்த நாளிலே ஒரு விடுதலை குறித்ததான காரியத்தை நாம் பார்ப்போம். We are going to finish that quickly. சீக்கிரமாக நாம் முடிப்போம். How many of you want the freedom? எத்தனை பேருக்கு ஒரு விடுதலை வேண்டும்? Amen. From the sickness, there is a freedom for you. பலவீனத்துல நமக்கு ஒரு விடுதலை உண்டு. From all the struggles you are going through, there is a freedom for you. போராட்டங்களிலே நமக்கு ஒரு விடுதலை தேவை. For the pain, sorrow, there is a freedom for you. வலி வேதனைகளில் நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். God wants you to be in freedom. கர்த்தர் நம்ம ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழும்படியா விரும்புகிறார். He came and died in this world so that you can get the freedom. நீங்களும் நானும் விடுதலையோடு வாழும்படிக்கு அவர் இங்க வந்து மரித்தார், ஜீவனை தந்தார். So imagine like someone really worked hard for you. For example, I've already told this before. You got a parent, you got a father and you got a son. முன்னதாக சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு தகப்பனார் தாயார் உண்டு, ஒரு மகன் உண்டு. So like the father did loads of work so that the son don't need to struggle.
அந்த தகப்பனார் நன்றாய் உழைத்து அநேக காரியங்களை சேர்த்து வைத்திருக்கிறார், காரணம் மகன் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று. The father took all the pain so that he saved all the money for his son. எல்லா வலி வேதனைகளையும் தகப்பனே தன் மீது ஏற்றுக்கொண்டு எல்லா காசு பணம் சொத்துக்களை எல்லாம் அவர் சேர்த்து வைக்கிறார், காரணம் மகன் கஷ்டப்பட வேண்டாம் என்று. The father did not enjoy his life. He died and he paid all the thing for the son to enjoy. சுகபோகமாக தந்தையார் அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை, மகனுக்கு ஒரு நல்ல வாழ்வு தர வேண்டும் என்று எல்லாவற்றையும் இழந்து தன்னையே துன்புறுத்தி அவைகளை கொடுக்கிறார். So now the greatest honor a son can give to the father is to enjoy the blessing what has given to him. ஒரு பெரிய கனத்தை தன் தகப்பனுக்கு மகன் எப்படி கொடுக்க முடியும்? தன் தகப்பனார் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை அவன் அதை யூஸ் பண்ணும் பொழுது. So the more and more you focus on what Jesus has done for you and focus on that, that is the greatest privilege you can go give to God. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்களை நாம் உற்று பார்த்து அதில வாழும் பொழுது கர்த்தரை நாம் அதில கனம் பண்ணுகிறோம். But for freedom there is a trouble here. ஒரு விடுதலை பெறுவதற்கு உண்டான ஒரு சிக்கல் இங்கே இருக்கிறது. So what separates us from Christ? Because when we are separated from Christ, we go into bondage. இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாம் பிரிக்கப்படும் பொழுது அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் போகிறோம். When we are separated from Christ, then we go into sickness, pain and sorrow. கிறிஸ்துவிலிருந்து நாம் பிரிக்கப்படும் பொழுது வேதனை பலவீனத்திற்குள்ளாக நாம் போகிறோம். But now the question is, what separates us from Christ? கேள்வி என்னவென்றால், என்ன கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்கிறது? What separates us from Christ? என்னெல்லாம் நம்மை பிரிக்கிறது? Sin, பாவம், then hard fights, unfaith. Okay, unfaith. விசுவாசம் இல்லாமை, Things we like more than Jesus, இயேசுவை அல்லாமல் நாம் விரும்புகிற ஒரு காரியம், disobedience. கீழ்ப்படியாமை. But based on verse, we are going to see what separates us from Christ. வசனத்திலிருந்து எது கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்கிறது என்பதை பார்ப்போம். Because we know many things that separates us from Christ. அநேக காரியங்கள் நம்மை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கிறது. But what Bible says that we are separate from Christ. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? எந்த காரியம் நம்மை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கிறது? Because if we focus on what will separate us from Christ, then we can focus on that so that we can come close to Christ. எது நம்மை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவைகளிலே செயல்பட்டு கிறிஸ்துவுடனே கூட நெருங்கி வாழ கற்றுக்கொள்கிறோம். When you come close to Christ, or you will get delivered, you get freedom what you want. கிறிஸ்துவுடனே அருகில வரும் பொழுது இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை பெறுகிறோம். So we are going to see what separates us from Christ based on Bible. என்னென்ன காரியங்கள் வேதாகமத்திலிருந்து கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Because we shouldn't go about based on our own thinking. What Bible says we should go about that. வேதாகமத்தில் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சொந்த சுய சிந்தனைகள் அல்ல. Okay, we are going to read from Galatians 5:4. Shall we first, anyone can read in Tamil please? கலாத்தியர் 5:4 யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? Galatians 5:4. நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். So here is the place Bible clearly tells this is the thing which separates you from Christ. வேதம் தெளிவாக சொல்லுகிறது இதுதான் கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்கிற ஒரு காரியம் என்று. So even in English we can see that Christ is of no effect. ஆங்கிலத்திலும் பார்க்கிறோம் இப்படி காரியங்கள் பிரிக்கப்படும் பொழுது நமக்கு உதவுகிறது இல்லை. So imagine like, okay, you are going to church, you are praying regularly, you are doing loads of things for Christ, but the Christ can be of no effect. சபைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம், ஆனாலும் கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் You are இருக்கிறோம். praying, you are reading Bible, but Christ is of no effect. வேதாகமத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்கு உண்டான ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கு. Because there is a possibility that Christ can be of no effect. காரணம் அப்படி இருந்தும் கிறிஸ்துவுக்கு உண்டான அந்த உறவு இல்லாமலும் இருக்க முடியும். There are many reasons what we know, but what Bible says that is completely different. அநேக காரணங்கள் உண்டு, ஆனால் வேதாகமத்துல என்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? Because when Jesus came on the earth, Jesus were never separated from sinners. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது பாவிகளிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்படவே இல்லை. Jesus never rebuked a sinner. எப்பொழுதும் பாவிகளை அவர் கடிந்து கொள்ளவில்லை. Jesus always welcomed the sinner, then he wanted to change the sinner. ஆனால் அவர்களை வரவேற்று அவர்களை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். If we have like one set of good people and one set of bad people,
ஒரு பக்கம் நல்ல மக்களும் இன்னொரு பக்கம் தீமை செய்கிறவர்களும் They are இருக்கிறார்கள். so called good, but the another side is sinners. அவர்கள் நன்மை செய்கிறவர்கள்தான் இருக்கிறார்கள், ஆனால் பின்பாக அநேக பாவங்களை செய்கிறார்கள். First, Jesus, what he will do? ஆண்டவர் என்ன செய்வார்? முதலாவதாக Who is good in this group? யார் இதுல நன்மை செய்கிறவர்? So imagine this group is like they say like they claim that they are good. நம்ம நினைத்துக் கொள்ளலாம் இங்க இருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்கள் என்று. So they are raising their hands. அவர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். What Jesus will say? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? Okay, if you think you are good, you are not for me. You can go out now. நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் இல்லை, நீங்கள் என்னை விட்டு தூரம் போங்கள் என்று Because சொல்வார். Jesus said, I came for the sinners to repent, not for the righteous. காரணம் ஆண்டவர் சொல்வார், நான் பாவிகளுக்காக தான் வந்தேன், நீதியாய் வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல. If you say that you are righteous, that you are good, then Christ is not for you. நீங்கள் நீதி உள்ளவர்களாய் வாழுகிறேன் என்று சொன்னால் கிறிஸ்து உங்களுக்காக அல்ல. Because Bible clearly says that there's no one righteous as per Romans 3:10. ஆனால் வேதாகமத்தில் பார்க்க ரோமர் 3:10 மூலமாக யாருமே நீதிபரராய் இல்லை, எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். Even we can't justify it. We can't become righteous by our own effort. நம்மளுடைய கிரியைகளினாலே நம்மை நாம் நீதியா கருகிறதல்ல. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனாகவும் நீதிமானாகிறதில்லை. Through our own works we can't become righteous. நம்மளுடைய சுய கிரியையினாலே நாம் நீதிமான்கள் ஆகிறதில்லை. So that's a blank statement. By your own effort, by your own things, you can't become righteous. நம்முடைய சொந்த முயற்சினாலே கிரியைகளினாலே நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவதில்லை. Only by the blood of Jesus Christ you can become righteous. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரமே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். So now you got a blessing because of his blood, his cleansing. Now who you are going to glorify? அவருடைய இரத்தத்தினாலே அந்த சுத்திகரிப்பினாலே தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? Who will glorify if you got healed because of his righteousness? யார் மகிமைப்படுத்தப்படுவார்கள் நம்ம அவராலே குணமாக்கப்படும் பொழுது, கழுவப்படும் பொழுது? Who? Jesus. இயேசு கிறிஸ்து. Obviously you are going to say it's not me, it's all Jesus. அது நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் மகிமை என்று But சொல்லுவோம். imagine you do everything. Oh, it's all I did all this thing, I did all this charity, I've been like helping others, and then you get a blessing. Then you are going to credit yourself, not Jesus. அநேக கிரியைகளை, அநேக வேலைகளை, தான தர்மங்களை எல்லாம் செய்துவிட்டு அதை நான் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த மகிமை எல்லாம் நமக்கே நாம் கொடுத்து விடுகிறோம், ஆண்டவருக்கு அல்ல. So the thing plainly here is like there's no one righteous in this world. அதுதான் தெளிவாக பார்க்கிறோம். இந்த பூமியில யாருமே நீதிமான் இல்லை. Totally there are 600 plus sins in the Bible. வேதாகமத்துல 600க்கும் மேலாக பாவங்கள் உண்டு. Even if you fail in one, it's like disobeying all the 600. அந்த ஒரு பாவத்தை நீங்க செய்திருந்தாலும் நீங்கள் பாவிகள் தான். So have you ever like fear யாருக்கு பயம் வந்திருக்குதா? Is there anyone fearing? யாருக்காவது பயம் இருக்கிறதா? Because Bible says fear is a sin most of the time. பயப்படுதல் கூட பாவம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. Even when you were like worry is a sin most of the time. கலங்கி போகும் பொழுது அதுவும் பாவம். Because anything without faith is a sin. விசுவாசம் இல்லாமல் இருக்கிற எல்லாமே பாவம் தான். Even you have a doubt, that is a sin most of the time. சந்தேகம் வரும் பொழுது அதுவும் பாவம். Because the doubt comes because of you don't have faith. சந்தேகம் ஏன் வருகிறது? விசுவாசம் இல்லாததனால. Anything without faith is a sin. விசுவாசம் இல்லாமல் இருக்கிற எதுவுமே எல்லாமே பாவம் தான். So that's why the Bible says like we can't be justified by the law. By all the rules and regulations we can never become righteous. நியாய பிரமாணத்தினாலே நாம் நீதிமான்களாக எண்ணப்படுகிறது இல்லை. So if only by the rules and regulations we can go to heaven, no one in this world can go to heaven. நியாய பிரமாணத்தினால் தான் பரலோகம் போக முடியும் என்றால் யாருமே போக முடியாது. That's why Jesus came on this earth. அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். Because by default no one is eligible to go to heaven. காரணம் சாதாரணமாகவே யாருமே பரலோகத்திற்கு போக முடியாது. But when you see Jesus, there is two group of people. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இரண்டு குரூப் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். One for himself, like by default everyone are sinners. எல்லாருமே பாவிகள் தான். But one group of people they claimed they are righteous because of their acts. ஆனால் ஒரு பிரிவினர் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுடைய கிரியையினாலே நாங்கள் நீதிமான்களாக கருதுகிறோம் என்று. Because when you see that he was angry against Pharisees and Sadducees. பரிசேயர் சதுசேயரை பார்த்து கர்த்தர் மிகவும் கோபப்பட்டார். Who are these people? யார் இவர்கள்? Who are Pharisees and Sadducees? பரிசேயர் சதுசேயர் என்றால் யார்? What did they do? What's their work? அவருடைய வேலை என்ன? Their work is to be in the temple. அவருடைய வேலை எல்லாம் என்ன? தேவாலயத்தில் இருப்பது. They have to read the Bible morning, evening and night. That's their work. காலை மாலை முற்றிலுமாய் அவர்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். Their work is to like pray every single time. எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க வேண்டும். Their work is to like make sure everything goes in proper. அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களும் சரியாக போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். So when they do all those things, their focus wasn't on Christ. Even though we do all those things, our focus should be on Christ. எல்லா காரியங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குரியதாய்
அவரை காண்பிக்கிறதாக இல்லை. So when they think that, oh, I'm really good, I'm doing all of these things, that's why I deserve the blessings. நான் கிரியைகளினாலே நான் நன்மையை செய்கிறேன், அதனால எல்லா ஆசீர்வாதத்தை பெற நான் தகுதி உள்ளவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். When you are in the situation and you can say that, oh, I deserve this blessing, that's when Bible says Christ is of no effect. இப்படி நாமளும் அநேக நேரங்கள் நம்முடைய கிரியைகளை பார்த்து நாம் ஆசீர்வாதத்தை பெற தகுதி உள்ளவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவ நம்முடைய வாழ்வில எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. You say like, okay, I'm doing all those good things, all those charity, then God should bless me because I'm doing all these good things. எல்லா நன்மை நான் செய்கிறபடினாலே நான் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானா இருக்கிறேன் என்று நாம் நம்புகிறோம். That means you're focusing on your self efforts. அதற்கு என்ன அர்த்தம்? நம்முடைய சொந்த கிரியைகளில் மாத்திரமே நாம் கவனத்தை செலுத்துகிறோம். Only at that time you are separated from Christ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்துவிலிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். But when you say, God, it's not about me, it's all about you, I'm going to be blessed because you paid it at the cross. ஆனால் நாம் இப்படி சொல்லும் பொழுது, ஆண்டவரே இது என்னை பற்றியது அல்ல, இது உம்மிடத்திலிருந்து வந்த காரியம், இதை எனக்காக நீர் செய்தீர் என்று நாம் நினைக்கும் பொழுது, I am going to be healed, I am going to be righteous, I am going to be conqueror, I am going to get all the blessings quickly, not because of who I am, but because who you are. நான் சுகத்தை பெறுகிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வெற்றியின் வாழ்வு உண்டு, இது எல்லாமே எப்படி? இதெல்லாம் உம்மாலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, So based on Bible, this is the one thing which actually separates us from Christ when we try to focus on ourselves. வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, நம்மை குறித்தே நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் தான் கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்கிறது. So that is when you go into bondage, that is when you go into like your freedom is taken from you. இப்படி நாம் வாழும் பொழுது அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் உள்ளாக போய் அகப்படுகிறோம். That is when you fall from grace. அதுதான் இந்த கிருபையிலிருந்து விழுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Because if sins separates you from Christ, then who will come and redeem you? கிறிஸ்துவிலிருந்து பாவம் நம்மை பிரிக்கிறது என்றால் யார் நம்மை அதிலிருந்து தூக்க முடியும்? If sin can separate you from Christ, then how can Jesus be your cleanser? பாவம் நம்மை கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்கும் பொழுது எது நம்மை ஒன்று கூட்ட முடியும்? So the pure gospel is like, come as you are to Christ and he will cleanse you. ஆனால் வேத சத்தியமானது என்ன சொல்லுகிறது? நீ இருக்கிறது போலவே வரும் பொழுது கர்த்தர் உன்னை கழுவி சுத்திகரிப்பார். Last time we saw that when Jesus was speaking, he said like, by the words I have spoken, you have been cleansed. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், வார்த்தையை எப்படி உபதேசிக்கிறோம் அதை கேட்டு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். The people of Berean Jews, they were listening to the word of God more eagerly. That's why they became more noble. யூதர்கள் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், அதுதான் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறினார். The Berean Jews, they were listening to the word and that's why they became noble. பெரியன் என்கிற அந்த யூத மக்கள் அவர்கள் இப்படி தெய்வ வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பதனாலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறினார்கள். Okay, three things we are going to quickly finish it. மூன்று காரியத்தை சீக்கிரமா நாம் பார்க்கலாம். So, three different ways we are going to get our freedom. மூன்று விதங்களிலே தேவனுடைய விடுதலை நாம் பெறுகிறோம். So the first thing is freedom through the Spirit. முதலாவது காரியம் ஆவியினாலே ஒரு விடுதலை நாம் பெறுகிறோம். So what is the first thing? முதலாவது என்ன? Freedom through the Spirit. ஆவியினாலே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். In Bible we says that where the Spirit of the Lord is, there is வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. Where the Spirit of the Lord is, there is ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. Freedom. If the Holy Spirit is here, there will be freedom. ஆவியானவர் இங்க இருக்கும் பொழுது அங்க விடுதலை உண்டு. When the Holy Spirit is in your life, there is deliverance. உங்களுடைய வாழ்வில இருக்கும் பொழுது அங்க நிச்சயமாய் விடுதலை உண்டு. When the Holy Spirit in your life, then life will be transformed. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். When the Holy Spirit in your life, then you get more prosperous. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது செல்வ செழிப்பை நீங்கள் But பெறுவீர்கள். the question is, how we can get this Holy Spirit? ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள How முடியும்? can I regularly receive this Holy Spirit? தொடர்ச்சியாக எப்படி பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? How can we? எப்படி? Anyone? யாருக்காவது தெரியுமா? Bible itself, praying, வேதத்தை வாசித்து ஜெபிப்பது, asking the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து கேட்பது. Okay, in Bible we are going to read how people are receiving the spirits. வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கலாம். Because ultimate goal is that if you have spirit, then you will have freedom. கடைசியாக நமக்கு பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். If the Holy Spirit comes in you, then you have deliverance. பரிசுத்த ஆவி உங்கள் மத்தியில வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா ஒரு When the Holy Spirit comes in you, there is all the healing, everything will get. பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு சுகம், தேவையான எல்லா ஆசீர்வாதமும் உண்டாகும். So from the Bible we are going to read how people are getting
the Spirit. வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம் எப்படி மக்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்று. Acts 10:44 says, while Peter was still saying these things, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44 பார்க்கிறோம், பேதுரு இவைகளை சொல்லும் பொழுதே, while Peter was saying this thing, he didn't complete the sentence yet, he was just speaking. பேதுரு சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே, அவன் முடிக்கவில்லை, சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே, Definitely by prayer we'll get more Holy Spirit, by Bible reading we'll get the Holy Spirit, but there are few instances in the Bible specifically focuses on something. ஜெபத்தினாலே வேத வாசிப்பினாலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதாகமத்தில் சில காரியங்கள்ல மிகவும் தெளிவாக சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. While Peter was still saying these things, the Holy Spirit fell on all of who heard the word. பேதுரு அவன் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுதே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். So Peter was speaking. He didn't pray, he didn't read Bible, he was speaking. Suddenly Holy Spirit fell. பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே, அவன் பேசிக்கொண்டு மற்றவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி So வருகிறார். even now when I was speaking, you can receive the Holy Spirit. When the word goes forth, the Holy Spirit can come forward. இப்பொழுது பேசுகிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி But வருகிறார். the question is like, this is the important question, what he was speaking. ஆனால் கேள்வி என்னவென்றால் என்ன பேசிக் கொண்டிருந்தார் That பேதுரு? is the most important thing. அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. Because we can hear loads of sermons from YouTube here and there, but what made Holy Spirit to fall? யூடியூப்ல இன்னும் அநேக இடங்களில் அநேக செய்திகளை நாம் கேட்கலாம். ஆனால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி வந்தார்? What they were talking about, what he was talking. எதை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார்? And also fell on all. The fell word in Greek is like hugging us. அந்த ஒரு விழுந்தது என்கிற வார்த்தைக்கு ஒருத்தரை கட்டி அரவணைக்கிறதுக்கு உண்டான சமமான ஒரு கிரேக்க வார்த்தையா இருக்கிறது. So it's like the father who came, the prodigal son, he hugged him. கெட்ட குமாரன் வரும்பொழுது எப்படி தகப்பன் அவனை அணைத்து கொண்டானோ, The same word is here. அதே வார்த்தை தான் கிரேக்கத்துல இங்க இருக்கு. Holy Spirit come and hug you when you speak certain words. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருகிறார்? வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களை கட்டி அணைக்கிற ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். So do you want to know what are the words are? என்ன வார்த்தை என்று கேட்க விரும்புகிறீர்களா? Because Holy Spirit, just randomly I am taking some words from the Bible, he could come and fill, but specific words Holy Spirit come and hugs you. எதையோ ஒரு வார்த்தையை பேசி பரிசுத்த ஆவியானவர் வரலாம். ஆனால் அப்படி இல்லை, சில வார்த்தைகளை பேசும் பொழுது அவர் வந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. Okay, before seeing that, we are going to see two more things. அவர்களை பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் இரண்டு காரியங்களை நாம் பார்க்கலாம். Galatians 3:2. கலாத்தியர் 3:2. Did you receive the Spirit by the works of the law or by hearing of faith? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலா இல்லது விசுவாசத்தின் கேள்வியினாலா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள்? Again, this verse says, while hearing the Spirit is coming. கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். The Spirit, receive the Spirit. Even in here, the receive, the word in Greek is like continuous. So continuously pouring of the Spirit. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஒரு வார்த்தை கிரேக்கத்தில் எப்படி இருக்கிறது? தொடர்ச்சியாக அதை பெற்றுக்கொள்ளுகிறது என்பதை காண்பிக்கிறது. The more and more you hear daily, regularly, morning and evening, if you hear a specific word, the same thing what Peter was preaching, if you hear it again and again, there will be constant flowing of Spirit in your life. பேதுரு உபதேசித்தது பொழுது காலையில மாலையில தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது இப்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Even in Galatians 3:5, கலாத்தியர் 3:5 பார்க்கிறோம். does he who supplies the Spirit to you works miracles among you by the works of the law or by hearing of the faith? விசுவாசத்தின் கேள்வியினாலா இல்லது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள் என்று வசனம் See கேட்கப்படுகிறது. here, even here the comparison is not between sin and hearing. It's by the works of the law and hearing. பாவமும் கேட்கிறதுனால இல்ல, நியாயப்பிரமாணமும் கேட்கிறதை பற்றியும் இங்க இருக்கிறது. Because sometimes we hear what is good and what is evil and try to focus on ourselves. நன்மை தீமைக்குரிய காரியங்களை மாத்திரம் கேட்டு நம்மை நாமே நாம் பார்க்கிறோம். From the Bible, if you learn about what is good and what is evil and focus on yourself, then that time the Holy Spirit won't fail. நன்மை தீமை என்ற காரியங்களை மாத்திரமே பார்த்து நம்மை மாத்திரமே நாம் உற்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறது. Because when you learn, when you eat from the tree of knowledge of good and evil, you are focusing on yourself, not on Jesus. நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து மாத்திரமே உட்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான அறிவில் நாம் வளர்கிறது இல்ல. But when you hear with faith, hearing means hearing what Jesus died at the cross. When you hear it again and again, that time Holy Spirit fell. ஆனால் விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவை மரத்தில் என்ன செய்தார் என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம். Okay, what word? So that's important. What word Peter was speaking that Holy Spirit fell? எப்படிப்பட்ட வார்த்தை பேதுரு பேசிக் கொண்டிருந்தார் பரிசுத்த ஆவியானவர் அங்க வரும்படியாக? So that we'll see at the end. Only two more points I'm going to show. அது கடைசியாக பார்ப்போம். இன்னும் இரண்டு காரியங்கள் உண்டு. Second, freedom
through the Son. குமாரனில் இருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். So what's the first thing? முதலாவது என்ன? Freedom by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் விடுதலை பெறுகிறோம். Second, freedom through the Son. குமாரனின் மூலமாய் நம்ம விடுதலை பெறுகிறோம். So if you see here, Son sets you free, you will be free indeed. குமாரன் உங்களை விடுதலை ஆக்காவிட்டால் நீங்கள் விடுதலை ஆக மாட்டீர்கள். So the Son need to come and make you free. குமாரனே வந்து உங்களை விடுதலை ஆக்க வேண்டும். That's why he came from heaven to earth. அதனாலதான் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தார். But how he is going to set you free? எப்படி அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார்? Again you're going to see. மறுபடியும் பார்க்கிறோம். If you abide in the word, வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது, and you will know the truth. So here's the key. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். Knowing the truth. சத்தியத்தை அறியும் பொழுது. So when someone speak, you are knowing the truth, and the truth only will set us free. ஒருவர் பேசும் பொழுது சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம், அந்த சத்தியத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். So abiding in my word is itself nothing but hearing the word of Christ. தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்பது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உண்டான ஒரு சமம். You might see in another translation we say is remain in my word. ஆனா இன்னொரு வேத பதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கணுமா. So remain means what? நிலைத்திருக்கிறதில் இருப்பதல் என்றால் என்ன? Sometimes we might say remain means I need to do something to get his blessing. எதனையோ ஒரு கிரியை நான் செய்து ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் நிலைத்திருப்பதுன்னு நான் நினைக்கிறோம். If I tell you you all remain here, I'll be back and I'll come after 5 minutes, what does that mean? நீங்க இங்க இருங்க, நான் போய் வருகிறேன் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? What does that mean? Yeah, you do nothing, you just be like that. நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், அமைதியாக காத்திருக்கணும். Because it's not you who is going to do, it's he is going to do for you. நீங்கள் எதையும் செய்கிறது இல்ல, அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். Because our focus is on him. நம்முடைய கவனம் எல்லாம் அவர் மீதுதான். When there is Mary and Martha, Mary was what she was doing? She was sitting. Bible says she was sitting at Jesus' feet. மரியாள் மார்த்தாளை பார்க்கும் பொழுது மரியாள் என்ன செய்தாள்? She was doing nothing. She was just hearing the word of அவள் God. ஒன்றும் செய்யவில்லை, தேவனுடைய வார்த்தையை தான் அமர்ந்திருந்து So கேட்டுக்கொண்டிருந்தாள். sitting itself is abiding in my words. அமர்ந்திருந்து கேட்பதுதான் வார்த்தையில நிலைத்திருப்பது. So when you sit and listen to the word of God, that will deliver you free. அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது அது உங்களை விடுதலை ஆக்குகிறதா And இருக்கிறது. also we need to know that finally we are going to see what word had made the Spirit to come on them. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்கிறதை நாம் பார்க்க But போகிறோம். before that I want to show one more thing. அதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை So நாம் what's சொல்ல the first thing we saw? Freedom through the விடுதலை யாருனால நாம் பெற்றுக்கொள்கிறோம்? Spirit. ஆவியானவர் Second, மூலமாய். freedom through the இரண்டாவது Son. குமாரன் மூலமாய். Third, மூன்றாவது freedom through the Father. பிதாவின் மூலமாய். So that's the final thing. அதுதான் மூன்றாவது கடைசியான So காரியம். Luke 15, 14 and 17. லூக்கா 15, 14, 17. So it's about the prodigal son. இது கெட்ட குமாரனின் குறிய காரியம். When he had spent everything, a severe famine arose in that country. அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பொழுது அங்க ஒரு பெரிய பஞ்சம் So உண்டாயிற்று. there was a severe famine in that country, whole country. அந்த தேசம் முழுவதுமாய் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. But one thing the son knew. அந்த குமாரனுக்கு ஒன்று தெரிந்தது. But we might think the prodigal repented, but before that there is something else. அவன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தான். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் So நடைபெற்றது. we need to focus on what is the turning point, because that will be the turning point for you. அங்க திருப்பு முனையாக ஒரு காரியம் நடைபெற்றது. அது என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That will be the turning point in your life. நம்முடைய வாழ்விலும் அதுதான் ஒரு திருப்பு முனையா இருக்கும். So what is happening here in verse 17? 17ஆம் வசனத்துல என்ன நடக்கிறது? When he came to himself, he said, how many of my father's hired servants have more than enough? என்னோட தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது? So this is a time of famine. பஞ்ச காலம். But he knew one thing. அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம் என்ன? Again he knew about something. அவனுக்கு தெரிந்தது ஒரு முக்கியமான ஒரு காரியம். Again it's about knowing. அதுவும் அவனுக்கு அறிந்த ஒரு காரியம். Even the people around me might be in poverty. சுற்றி இருக்கிறவர்கள் வறுமையில வாழலாம். Even the whole place might be in famine. சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் பஞ்சத்துல But இருக்கலாம். in my father's house there is more than enough. ஆனால் என்னோட தகப்பனுடைய வீட்டிலே நல்ல செல்வ செழிப்பு So உண்டாயிருக்கிறது. ultimately he knew something. So to know something, he heard about something or he saw something. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அதை அவன் கேட்டான், அதிலிருந்து அவன் அதை புரிந்து So he கொண்டான். was far away, but still he knew somehow that in his father's house there is more than even for their servants. அவன் வெகு தூரத்துல தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்கு இந்த ஒரு அறிவு இருந்தது. என்னோட தகப்பனுடைய வீட்டில எல்லா செல்வ So செழிப்பு உண்டு. even before his repentance, he knew about
who his father was. அவன் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு முன்பதாகவே தகப்பனுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்கிற ஒரு அறிவை அவன் பெற்றவனாய் You are sitting here, I am speaking. Now you are knowing more and more. So he also knew something that others didn't know. நீங்கள் அமர்ந்திருந்து எப்படி தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவனுக்கு மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம் அவனும் அறிந்திருந்தான். So it's all about three things. What are the three things? மூன்று காரியங்கள் முக்கியமானது. என்ன? Freedom through the விடுதலை spirits, then ஆவியானவர் மூலமாக, freedom through the son, குமாரனின் மூலமாக, then freedom through the father. பிதாவின் மூலமாக. All this freedom is by hearing or knowing about Christ. எல்லா விடுதலை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அறிந்து கொள்வதன் மூலமாய். Okay, finally, final verse. Are you ready? What Peter was speaking so that the Holy Spirit fell? பேதுரு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினான்? அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். The Holy Spirit came and hugged. பரிசுத்த ஆவியானவர் வந்து கட்டி அரவணைத்தார். Do you want Holy Spirit want to come and hug you? பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டி அரவணைக்க வேண்டும் என்று Do you நினைக்கிறீர்களா? want him to come and hug you regularly? கர்த்தர் உங்களை தொடர்ந்து உங்களை அரவணைக்க வேண்டும் என்று The more he விரும்புகிறீர்களா? come in your life and hug you regularly, you will be delivered, you will be healed, you will be whole. எப்படி அனுதினமும் கர்த்தர் உங்களிடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை அரவணைக்கும் பொழுது அந்த அளவிற்கு ஆசீர்வாதமும் செல்வ செழிப்பும் உண்டாகும். So, here it is. இதுதான் அந்த ஒரு வார்த்தை. Acts 10:43. அப்போஸ்தலர் 10:43. To him all the prophets bear witness that everyone who believes in him receives forgiveness of sins through his name. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். While he was still speaking what? அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடந்தது? That your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. Your effort didn't make you forgive you. உங்களுடைய முயற்சி அல்ல உங்களை மன்னித்தது. Your confession didn't make you to forgiveness. வாயிலே திறந்து சொன்ன காரியம் எல்லாம் உங்களை மன்னித்தது. It's Jesus who forgave you. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெறப்பட்ட ஒரு He பாவ died for மன்னிப்பு. you so that your sins can be forgiven. அவர் உங்களுக்காய் மரித்தது ஏன்? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் So கழுவப்படுவதற்காக. even Peter was focusing on Christ and what he did at the cross. கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்து செய்ததான காரியத்தை பற்றியும் அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது He could have said what is good, what is bad, but he was focusing on Christ. எது சரி தவறு என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை குறித்ததான காரியத்தை அவன் So பேசினான். when you take a Bible, it's not about focusing on good and evil, because if you eat from the tree of knowledge of good and evil, you shall die. நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை மாத்திரமே குறித்ததான அறிவல்ல, அதை கேட்டு வாழும் பொழுது அதுல மரணம் மாத்திரமே இருக்கிறது. Start eating the tree from the tree of life, that is Jesus, then you will have life. ஆனால் ஜீவனுள்ள விருட்சத்திலிருந்து நாம் புசிக்க வேண்டும், அதுலதான் நமக்கு ஜீவன் உண்டாகிறது. That will bring closer to Christ and you will have freedom. அதுதான் கிறிஸ்துவுக்கு நேராக நெருக்கமாய் நம்மை கொண்டு And you will சேர்க்கிறது. be healed, you will be anointed, you will be acute, and you will be empowered. அபிஷேகிக்கப்படுகிறோம், நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நாம் பெறுகிறோம். Shall we all please rise up to your feet? We're going to pray. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். Our Heavenly Father, பரிசுத்த ஆவியானவரே, we thank you for this time, Lord. இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். We thank you for all what you have given to us. எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for doing everything at the cross so you and me everyone can be delivered. அந்த கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காய் செய்த தியாகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அதன் மூலமா எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. So the people who are listening, let them be delivered, Lord. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களாக. Because Bible says you took everything at the cross so that they don't need to take any of things. காரணம் ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் சிலுவையில சகித்தீர், நாங்கள் சகிக்க தேவையில்லை என்று ஆண்டவரே. You took the sickness so they don't need to take the sickness. எங்களுடைய பலவீனம் எல்லாம் உன் மீது நீர் ஏற்றுக்கொண்டீரே, நாங்கள் பலவீனராய் இருக்க வேண்டாம் என்று. You took the pain, the problem, everything you took so that they can be freedom, Lord. எங்களுடைய வலி வேதனைகளை எல்லாம் உன் மீது எடுத்துக்கொண்டீரே, நாங்கள் விடுதலையாய் வாழுவதற்காக. I bless each and everyone who came here, Lord. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். They have heard about you, Lord, so definitely they are going to get delivered. உம்முடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள், இதன் மூலமா விடுதலை பெறுவார்களாக. They are going to be in freedom. அவர்கள் விடுதலையோடு வாழ்வார்களாக. They are going to be anointed, equipped and empowered. அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டு செல்வ செழிப்போடு வாழ்வார்களாக. They are going to receive the Holy Spirit continuously because they are going to focus on hearing about you, Lord. தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையை கேட்பதன் மூலமா அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். I commit everyone in your hands. இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்துல தருகிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. Hallelujah. 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 Praise the Lord. Amen. நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் நம்ம மத்தியிலே கொடுத்தார். Lord has given us a good word today. தேவனுடைய நாமத்தை பேசும் பொழுது சமாதானம் உண்டாகும். We speak the name of Jesus, there is peace. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நம்மளுடைய சுயநீதியை பேசும் பொழுது அங்க குழப்பம் தான் வரும். When we just speak of our own self righteousness, there is just confusion left.
அதனால் கர்த்தரை குறித்து அதிகமாக பேசுவோம், தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். So let us just speak the word of God and receive the goodness from him. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவுடைய நாமத்தை குறித்து நாம் பேசுகிறோமோ தேவனை போல நாம் மாறுகிறோம். How much ever we speak the name of Jesus will become like Jesus. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை குறித்து நாம் மகிமைப்படுத்துகிறோம், அவர் நம் வாழ்க்கையை நாம் How much மகிமைப்படுத்துகிறார். ever we glorify Jesus, God will glorify us even in our life. தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க கடந்து போங்க, எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையா கர்த்தர் மாற்றி தருவார். Depart from this place by speaking the name of Jesus and God will continually lead you. Amen. Amen. Praise God. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா நமக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பிராக்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சர்வீஸை நம்ம கொஞ்சம் குயிக்கா நம்ம முடிச்சிருக்கிறோம். We don't have any such announcements, but since we have a Christmas program, we have shortened the service today. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் நாம் செலுத்த போகிறோம். As we sing a song, let's sow our offering to the Lord. எல்லாரும் உங்கள் காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். Shall we all take our offering in our hand and then let's confess our faith? ஓகே. முதலாவது ஆங்கிலத்திலும் பிற்பாடு நம்ம தமிழ்லையும் நம்ம சொல்லலாம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. Give and it shall be given unto you. Good measures, pressed down, shaken together and running over. Men shall give into my bosom. For with the same measure I measure, it shall be measured to me again. My God will open the windows of heaven upon me, my family, and on my descendants. I am sowing this offering, my tithe, believing that you will increase my wealth and expect a big harvest. Amen. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில் போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அதே அளவினால் எனக்கும் அளக்கப்படும். என் தேவன் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் சந்ததியாரின் மேல் ஐஸ்வர்யத்தை பெருக செய்வீர் என்று விசுவாசித்து இந்த காணிக்கையை தசமபாகத்தை விதைக்கிறேன். ஒரு பெரிய அறுவடையை எதிர்பார்க்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எப்ப வராரு? நம்ம பேசும் பொழுது வர்றாரு. When does the Holy Spirit come upon us? When we speak. கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது அவர் நிரப்புறாரு. When we speak God's word, he fills us. அதுதான் நம்ம வாக்குத்தத்த அறிக்கையாகவும் இப்ப நம்ம பேசியிருக்கோம். When we speak, he fills us with his riches. Amen. ஆமென். Amen. நம்ம பேசும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மளை அவர் நிரப்புகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். இப்பொழுது பாடலை பாடும் பொழுது காணிக்கைகளையும் தசம்பாலை நாம் செலுத்தலாம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. போக்கிலும் வாரத்திலும் உன்னை காத்தது கிருபையே, கால்கள் நில்லாமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வாரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. சேர்ந்து பாடு. கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஓ கிருபை மேலானது, உன்னன் கிருபை மேலானது. நேரங்களில் கிருபை மேலானது, சோர்வற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. பாருங்க பார்ப்போம். நேரங்களில்
உம் கிருபை பலனானதே. சோர்வற்ற வேளைகளில் உம் கிருபை பலனானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உந்த கிருபை மேலானதே. ஓ கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உந்த கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உன் கிருபை மேலானதே. கண்ணீரை பற்றியும் உன் கிருபை தாங்கிற்றே. கஷ்டத்தின் நேரங்களில் உன் கிருபை மேலானதே. கண்ணீரை பற்றியும் உன் கிருபை தாங்கிற்றே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உந்தன் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உந்தன் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிறோம் கிருபை மேலானதே. இந்த வாழ்க்கையை பார்க்கிறோம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. வாழ்க்கையை பார்க்கிலும் ஓ கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உன் கிருபை கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உன் கிருபை மேலானதே. ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில மேலானதா இருக்கிறது. His grace is more than sufficient for us. Amen. உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை மேலானதா இருக்கிறது. In the middle of your weaknesses, His grace is sufficient. Amen. அதனால இந்த இடத்திலிருந்து நீங்க கடந்து போகும் பொழுது ஒன்று மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. Before you leave this place, just remember this one thing: God's word is with you. அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பிரவேசிக்கிறார். When you speak His word, the Holy Spirit will come with you. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் நாம் இருப்போம். Let's say to one another, let's speak the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசி ஒருவரை ஒருவர் பலப்படுத்துவர்களாய் காணப்படும். Let's speak God's word and strengthen one another. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்பதற்கு முன்பாக நான் இந்த நாளில் புதிதாக கடந்து வந்தவர்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். உங்களை we just want to introduce yourself to the church. So உங்க கரங்களிலே ஒரு மைக்ரோஃபோனை கொடுக்கிறோம். உங்களுடைய பேர் என்ன, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, எப்படி இந்த சபை உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா we would just like to welcome you. பிரைஸ் லார்ட். என்னோட பேர் ஆல்ஃப்ரெட். நாங்கள் இங்கே க்ரோலண்ட்லேருந்து வரோம். ஸோ ஒய்ஃப் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த சர்ச் எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ Merlin, I think. Yes. சொன்னாங்க. ஸோ it was very warm welcome. Thank you for welcoming us. Thank you. We welcome you. God bless. Thank you. ஹாய், என் பேர் ஜெனிஃபர். ஸோ என் கூட ஒர்க் பண்ணுற மர்லின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ரியலி வெரி நைஸ் டு கம் அண்ட் ஸ்பீக் டு அஸ். தேங்க் யூ ஆல் ஃபார் த வெல்கம். Thank you. Thank you. We welcome you, brother and sister. May the Lord bless you. Thank you. There's brother Ebenezer who's here. Yeah, just want to say a greeting. Yeah. Praise the Lord Church. Myself, என் பேர் எபினேசர். எங்கள் பக்கத்தில் மார்ச்லேருந்து ஒரு டவுன், மார்ச்லேருந்து வரேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம்பிரிட்ஜ் அவங்க சர்ச்சில் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தெரியும். ஓகே, இனிமேல் எபினேசர் தொடர்ந்து இங்கே வருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ குட். கர்த்தர் நம்ம சபையிலே ஆத்துமாக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். The Lord has been adding many members to our church. இன்னும் அநேகர்கள் சபையிலே வந்து
பேர் கொடுத்திருக்கிறாங்க. இனி வருகிறதான நாட்களிலே அவர்கள் வந்து சேருவார்கள். Many have given their names, have approached, and in the days to come they'll be here. இந்த பீட்டர்பரோ பகுதியிலே பெதஸ்தா சபையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து வருகிறார். In Peterborough, the Lord is doing mightier things through Bethesda Church. இன்னும் பெரிய அறுவடை இந்த இடத்துல இருக்கிறது. And there's a lot of harvest to be done in this place. அதனால இந்த பகுதியிலே இருக்கிறதான நாம் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். It is our responsibility to pray for this prayer concern. என்னென்ன சேர் போட்டிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு சேரும் இங்க ஃபில் ஆகும். For all the chairs that have been put, all the chairs has to be filled. எத்தனையோ வருடங்கள் இந்த பீட்டர்பரோ பகுதியிலே ஒரு தமிழ் சபை வேண்டும் என்று ஜெபித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. For many years there have been a lot of you have been praying to have a Tamil church in Peterborough. ஒரு இங்க மட்டும் நம்ம மத்தியில தெலுங்கு மக்களும் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. We have Telugu speaking friends also in our midst. அவர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். We want to greet you in Jesus name. இது வந்துட்டு ஒரு மல்டி லாங்குவேஜ் சபையாக இது இருக்கிறது. This is a church that includes everyone. ஏன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் நம்ம சபையில இருக்கிறாங்க. We do have Anglo-Indian as well. அதனால நாங்கள் வருகிறதான நாட்களிலே நம்ம இன்னும் ஆராதனையிலே தெலுங்கு பாடல்களை பாடும்படியாகவும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். In the days to come we'll be adding more Telugu songs also into our service. நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஒருமித்து ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். We're going to worship together with one heart, worshiping one living God. நமக்கு எப்படி என்ன நமக்கு பற்பல பாஷைகள் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு தேவனாய் இருக்கிறார். Though we have many languages among us, we worship one God. ஆனால் நம்ம அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம இங்க இந்த இடத்துல ஒருமனப்படும் பொழுது நன்மைகள் உண்டாகும். When we gather together in one accord and look up to Jesus, God's name is glorified. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். The Lord will definitely bless each and every one of you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Shall we bow our heads and அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to thank you for this wonderful time. உமக்கென்று விதைத்ததான ஒவ்வொரு கரங்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் In ஆசீர்வதி. the name of Father, Son and the Holy Spirit, we want to bless each and everyone who has sowed into your kingdom. ஆண்டவரே, கொடுக்க முடியாமல் இருக்கிற கரங்களை இப்பொழுதே நீர் பலப்படுத்துவீராக. People who haven't been able to give, we pray that you'll strengthen their hands. ஆண்டவரே, அவர்கள் பொருளாதாரத்திலே விருத்தியடை செய்வீராக. We pray that you'll bless and increase their work of இதை சபைக்காக ஞானத்தோடு பயன்படுத்துகிறதான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீ நடத்துங்க. Lord, help us to use this money with your wisdom, O Lord. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். I want to commit each and everyone who have come to this உம்முடைய prayer, Father. வார்த்தையாலே நீங்க நிரப்பி இருக்கிறீங்க. Thank you for filling each and everyone with your word. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதனால உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, by the help of the Father, Son and the Holy Spirit, you are with us and you are going to guide us. கடந்து வந்த ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. Lord, we pray that you will guide each and everyone who are கிருபை here. போதுமானதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to thank you for your grace is sufficient enough. அவருடைய தேவைகள் எல்லாம் இந்த வாரத்திலே ஆண்டவரே சந்திக்கப்படுவதாக. During this week, I pray that you'll meet all their needs. So far. வார்த்தை சொல்வது போல காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் வாழ்க்கைகள் நிரப்பப்படும் என்கிற வார்த்தையை நாங்கள் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறோம். Even as your word has promised us, we shall see no storm or rain, but still our valleys will be filled with water. ஒவ்வொருவருடைய வாய்க்கால்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாரத்தில் நிரப்பப்படுவதாக. I pray each and every valley would be filled in Jesus' name in this week of our. அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படுவதாக. Lord, let all their needs be met in Jesus' name. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி Lord, ஆசீர்வதிப்பீராக. we pray that you'll strengthen and bless each one of us. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக. May your hand be upon them and guide them. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். Your name alone be glorified. ஆசீர்வதி. Bless each and every one. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை இருதயத்துக்கு மேல வைத்து Keep our right hand towards our heart. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் மீண்டும் சதா காலமும் கடந்து வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் சபை அங்கத்தினோடு ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தருடைய வரிய பரியந்தம் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். Amen. God bless you. ஒருவர் வாழ்த்தி கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்